உட்காருங்க 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 உட்காருங்க. ஓகே, பேசுங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, அவை பணியாளர்களே, காவலர்களே, கேமராமேன்களே, இந்த சட்டமன்றத்திற்காக உழைக்கும் அனைத்து அரசு ஊழியர்களே, அனைவருக்கும் முதல்கண் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு மிக முக்கியமான நாளாக 2 தீர்மானங்கள், அதை குறித்து என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். மத்திய அரசு இதுவரை தொகுதி மறுவரையை தொடர்பான இந்த மசோதாவில் சட்ட முன்வொழிவு இதுவரைக்கும் மத்திய அரசுல சட்ட முன்வொழிவு இதுவரை கொண்டு வரவில்லை. அப்படி இருக்கையில் நம் தமிழ்நாட்டில் அந்த கொண்டு வருவதை எந்த அடிப்படையில் இது சரியாக இருக்கும் என்பதை நான் கேட்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் சட்ட முன்வொழிவு நம்மளுடைய மத்திய அரசு கொண்டு வரவில்லை. மக்கள் தொகை அடிப்படையில தான் இந்த தொகுதி மறுவரை செயல்படுகிறது என்று நாம் நினைத்தால், இன்றைக்கு தமிழகத்தை விட பல்வேறு மாநிலங்களில மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. அந்த மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு காரணத்துக்காக தமிழ்நாட்டில் இருக்கின்ற எம்பிக்களினுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கிறது. எனவே மத்திய மாநில அரசுகள் இரண்டும் கலந்து எல்லா மாநிலங்களுக்கும் 50% நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கணிசமாக உயரும் வகையில் சமமாக கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலும் நம்மளுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை உயரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல 543 எம்பிக்கள் இருக்கின்ற இடத்திலே 815 எம்பிக்கள் வருவதற்கு வாய்ப்பாகும். இன்றைக்கு நிலையில் தமிழ்நாட்டில் மொத்தம் 39 எம்பிக்கள் மட்டுமே இருக்கின்றார்கள். இந்த தொகுதி மறுவரையின் மூலமாக கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு 59 எம்பிக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வகையில் 7.2% நம்மளுடைய விகிதாச்சாரம் குறையாமல் நம் மக்களுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசுவதற்காக உறுதியாக நம் எம்பிக்கள் அங்கு பேச முடியும். இன்றைய நிலையில் 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி தான் இப்பொழுது நாடாளுமன்றத்திலே இருக்கிறார்கள். இந்த தொகுதி மறுவரை செய்வதன் மூலம் 7 லட்சத்திலிருந்து 8 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி விகிதமாக அந்த தொகுதிக்கு மக்கள் சிறப்பாக கண்டிப்பாக நம்மளுடைய எம்பிக்கள் பணியாற்ற முடியும். இப்ப 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி வேலை செய்யறதுக்கும் 7லிருந்து 8 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி அந்த மக்கள் குறைகளை நேரடியாக கேட்டு அதை பாராளுமன்றத்திலே பேசி தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் அதன் மூலம் பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வர முடியும். எனவே அந்த மக்கள் தொகை மறுசீரமைப்பில் உறுதியாக தமிழ்நாட்டுக்கு 59 எம்பிக்கள் மேல் வரும்பொழுது 7லிருந்து 8 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி வீதம் கண்டிப்பாக வரும்போது அது சிறப்பாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே போல பெண்களுக்கு 33% தர வேண்டும் என்று ஒரு தீர்மானம், அதை ஒரு பெண் அவை உறுப்பினராக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக அதை நான் வரவேற்கிறேன். ஏற்கனவே புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இருந்த பொழுது 33%க்காக மாபெரும் ஒரு பெண்கள் மாநாடு நடத்தி பெண்களுக்காக ஒரு சீருடையை கொடுத்து பெண்களுக்கு மரியாதை கொடுத்தவர் இந்த அவையில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கேப்டன் அவர்கள். அந்த வகையில் பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நிச்சயமாக பேக் போன் யாருன்னா பெண்கள் தான். அந்த பெண்கள் நிச்சயமாக அரசியலிலும் கோலோச்ச வேண்டும். இன்னைக்கு எல்லா இடத்திலும் பெண்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அரசியலிலும் மிகப்பெரிய அளவில் பெண்களை ஊக்கப்படுத்தும் நம்மளுடைய கட்சிகளுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையிலும் மேக்சிமம் லேடிஸ் இருக்காங்க. ஸோ அதை முதலமைச்சர் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த நேரத்தில் பெண்கள் சார்பாக நான் நன்றி சொல்லும். இன்னும் இந்த விகிதாச்சாரம் அதிகமாக வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் பெண்களுக்கு 543 33% ஒதுக்கினால் மொத்தம் 179 பெண் எம்பிக்களுக்கு மாறாக
815 எம்பிக்கள் இன்று 33% இடஒதுக்கீட்டின்படி வழங்கினால் 269 பெண் எம்பிகள் வருவார்கள் நம்ம தமிழ்நாட்டில். அப்படி நம்ம பார்த்தா மொத்தம் டெல்லியில 259 பெண் எம்பிக்கள் வரும் பொழுது பெண்கள் மட்டுமே 90 பேர் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அதனால நிச்சயமாக இந்த 2 தீர்மானங்களிலுமே ஒன்று, மத்திய அரசு சட்ட முன்வடிவு கொண்டு வர வேண்டும். அதற்கு பிறகுதான் தொகுதி மறுசீரமைப்பை பற்றி நாம் ஆய்வு செய்தால் சிறப்பாக இருக்கும் என்ற என் கருத்தை கூறுகிறேன். பெண்களுக்கு 33% வழங்கி நிச்சயமாக நமது தமிழ்நாட்டில இந்த 39 எம்பிக்களை 59 எம்பிக்களாக உயர்த்தி 7 to 8 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி வீதம் டெல்லியிலே சென்று தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக தமிழ்நாட்டை இன்னும் நாம் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். மக்களுக்கும் மத்திய அரசின் மூலம் கிடைக்க வேண்டிய பணிகளும் திட்டங்களையும் கொண்டு வர முடியும். மத்திய அரசின் மூலம் மாநில அரசும் நிச்சயமாக அந்த திட்டங்களை கொண்டு வர முடியும் என்பது